Hi students, exercise 1.3 second sum. A new transit system has just gone into operation in Chennai. Of those who use the transistor system this year, 30% will switch over to using metro train next year, and 70% will continue to use the transit system. Of those who use metro train this year, 70% will continue to use metro train next year, and 30% will switch over to the transit system. Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commute use the transit system and 40% of the commute use metro train in this year. First condition, what percentage of the commuters will be using the transit system after 1 year? After 1 year. Second question is long run. Solution, first condition, the transit system probability matrix அப்படின்னா சென்னை சிட்டிக்குள்ள ஒரு நியூ போக்குவரத்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் அந்த பழையசுலேருந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து 30% சுவிட்ச் ஓவர் ட்ரெயினுக்கு வந்து மாறுறாங்க. 70% ஆஃப் தி டிரான்சிட் சிஸ்டமில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி எழுதணும்னா டிரான்சிட் சிஸ்டம் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னா டின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து டிரான்சிட் சிஸ்டம், எஸ்ன்றது டிரான்சிட் சிஸ்டம், எம்ன்றது வந்து மெட்ரோ ட்ரெயின். அதே மாதிரி இங்கே எஸ்ன்றது டிரான்சிட் சிஸ்டம், மெட்ரோ ட்ரெயின். ஃபர்ஸ்ட் ரோ எப்படி எடுக்கணும்னா ஆஃப் தோஸ் யூஸ் த டிரான்சிட் சிஸ்டம் இன் திஸ் இயர் 30% வில் ஸ்விட்ச் ஓவர் டு யூஸ் இன் த மெட்ரோ ட்ரெயின் நெக்ஸ்ட் இயர். மெட்ரோ ட்ரெயினுக்கு மாறுறாங்க. அப்போது மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் டு யூஸ் இன் தி மெட்ரோ ட்ரெயின்னா அப்போ மெட்ரோ ட்ரெயினில் தான் பார்க்கணும். ஃபஸ்ட் ரோவில் பார்ட் பண்ணோம்னா எத்தனை பர்சன்டேஜ்? 30%. அப்போ 0.3. ரிமைனிங்கில் அதே போக்குவரத்து யூஸ் பண்ணுற பழைய போக்குவரத்து யூஸ் பண்ணுறவங்க வந்து இங்கே 30%னா இங்கே 70%. 30%னா 0.30, 70%னா 0.70. இது ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. செகண்ட் எப்படி பார்க்கணும்னா of those use metro train this year, 70% of those use here என்ன பண்ணுறாங்க? 70% will continue the metro train next year. நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து 70% வந்து மாறுறாங்க. மீது ரிமைனிங் 30%, 0.3. இதுதான் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம் டிரான்சிஷன் மேட்ரிக் மெட்ரோ ட்ரெயின். இது எப்படி பண்ணோன்னா suppose the population of Chennai city remains கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது 60% and commutes the transit system 40%. 60%ன்னா எஸ் இங்கே எம். எஸ் அந்த 60%, எம் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து 40%. அப்போது பர்சன்டேஜ்னா 0.60, 0.40. ஃபஸ்ட் கண்டிஷன்னா ஆஃப்டர் 1 year ஷேர் ஆஃப்டர் 1 year. அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஆஃப்டர் 1 yearன்னா எஸ் இந்த எஸ்எம்டி எஸ்எம் ப்ராக்கெட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா எஸ்எம் என்னென்னா இதுதான் 0.60, 0.40 டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இது அப்படியே எழுதுக்கோங்க. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மெட்ரோ ட்ரெயின் பிராக்கெட்டில் போட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இது எஸ்எம் வந்து இந்த வேல்யூ போட்டு டிரான்சிஷன் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ரோவை 0.70 இன்ட்டு 6 போட்டு மல்டிப்ளை பண்ணால் 0.42 ப்ளஸ் போட்டு இதே ரோவை பேஸ் பண்ணி
ஃபஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.60 into 0.30 0.30 போட்டோம்னா 1.8. அதே மாதிரி 0.40 into 0.70 இது ரெண்டு எழுதணும்னா 0.28. அது ரெண்டு இங்கே ஆட் பண்ணோம்னா இது ரெண்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண 0.54, இது வந்து 0.66. என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்சிஷன் சிஸ்டம் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஆஃப்டர் 1 year 54% யூஸ் டிரான்சிஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு போட்டு எழுதுனாலே போதும். அதுக்கப்புறம் செகண்ட் இதில் வந்து செகண்ட் என்ன சொல்லிக்கணும், லாங் ரன். செகண்ட் சொல்லணும், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கம்யூனிட்டி வில் பி யூஸிங் த டிரான்சிஷன் சிஸ்டம் இன் த லாங் ரன். காலப்போக்கில் டிரான்சிஷன் சிஸ்டமோட பர்சன்டேஜ் என்ன, அதுக்கு என்ன யூஸ் பண்ணால் அட் ஈக்குவல்பிரியமை யூஸ் பண்ணும். அட் ஈக்குவல்பிரியம் பொசிஷன் வந்து அட் ஈக்குவல்பிரியமோட பொசிஷன் வந்து ஏபி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி, வேர் ஏபி a plus b equal to 1. ஆர் இங்கே ஏன்றது வந்து டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், பின்றது வந்து மெட்ரோ ட்ரெயின். இந்த டிரான்சிஷன் அப்படி எழுதுக்கோங்க. ஏக்கு வந்து எஸ், பிக்கு வந்து M1 எழுதுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். அதே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி எஸ்ஸுக்கு ஈக்குவல், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண எம்முக்கு ஈக்குவல். அப்போ எப்படி பண்ணும், 0.17s ப்ளஸ் 0.30 m ஈக்குவல் டு எஸ். ஓகே, அடுத்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணியாச்சு ஈக்குவல் டு, செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணும்போது 0.30 s 0.70 m, இது எதுக்கு சமம்னா எம்முக்கு சமம், மெட்ரோ டைம் சமம், இது வந்து டிரான்சிஷன் சமம். இப்போது எஸ் ப்ளஸ் எம் ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து a + b ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிக்கிறோம். இங்கே எஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு 1, அப்போ m ஈக்குவல் டு 1 - s அப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்தால் போதும். ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா சப்ஸ்டிடியூட்டிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூட்டிங் m ஈக்குவல் டு 1 - s சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இன் ஒன் ஈக்குவேஷனில் 0.70 s ப்ளஸ் 0.30 எம்முக்கு பதில் எம்முக்கு பதிலாக 1 - s எழுதுகிறேன். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 0.70 s ப்ளஸ் 0.30 30 இன்ட்டு 1 வந்து 0.30 மைனஸ் 0.30 s ஈக்குவல் டு s. இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே 17s இருக்குது, 0.17 s 0.30 s இதில் மைனஸ் பண்ணிட்டோம்னா 0.40 s ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படி எழுதுக்கோங்க ஈக்குவல் டு s. இந்த எஸ்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க, 0.30 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த s இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், இது இந்த அந்த ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 0.30. அப்போ இங்கே என்ன வரும்னா இங்கே 1 இருக்குது, 0.1ல் பண்ணால் 0. மைனஸ் சொன்னால் மைனஸ் 0.60 s ஆகும் ஈக்குவல் டு 0.30. அப்போ s ஈக்குவல் டு மைனஸ் 0.30 பை மைனஸ் 0.0 மைனஸ் மைனஸ் கழிச்சணும் 0 0 கழிச்சா பாயிண்ட் எழுதுனா 31 32 1/2. அப்போ s ஈக்குவல் டு 1/2 0.5. அப்போ டிரான்சிஷன் வந்து 0.5, அப்போ 50%. அப்போ s ப்ளஸ் m ஈக்குவல் டு 1, அப்போ m ஈக்குவல் டு s மைனஸ் s, m ஈக்குவல் டு 0.5, m ஈக்குவல் டு பண்ணோம்னா m ஈக்குவல் 0.5. அப்போ இது என்ன ஒன்றா மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறது 50% லாங் ரன், அதே மாதிரி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் லாங் ரனில் 50%. இது எப்படி எழுதுறோம்னா therefore 50% ஆஃப் தி கம்யூட் will be using the transit system in long run அப்படின்னு எழுதுடுங்க.